நடக்க போற முதல் மாநாட்டிலேயே தன்னோட முழு பலத்தையும் காட்டணும்னு முடிவெடுத்திருக்காரு நடிகர் விஜய். அதுக்காக பல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த காத்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதின்னு முடிவான நிலையில போதிய முன்னேற்பாடு வசதிகள் இல்லைன்னு காவல்துறையினர் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்திருக்காங்க. ஆரம்பமே இப்படி ஆகிருச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் வேகமா ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி அக்டோபர் 27ஆம் தேதி கண்டிப்பா நம்ம மாநாடு நடக்கும்னு கட்சி தலைவர் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் மாநாடு ஏற்பாடுகள் இன்னும் தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காகவே நிறைய திட்டங்கள் வகுத்து அதை செயல்படுத்திட்டு வராரு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி விடுதலையானது, உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததுன்னு கட்சியை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்காங்க திமுக. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் 2026 தேர்தல் கூட்டணிக்கு மற்ற கட்சிகளுக்கு ரூட் போட்டு மெதுவா அதுக்கான காய்களை நகர்த்திட்டு வராரு. அதிமுக ஐடி விங் கூட ஒரு கூட்டத்தை போட்டு தேர்தல் களத்துல ஐடி விங்கோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஆலோசனை நடத்தியிருக்காரு. பாஜகவை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை லண்டன் போயிட்டாரு தான். ஆனாலும் இப்போ ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்க ஹெச் ராஜா தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்து பாஜகவுக்கு ஆதரவு சேர்த்துட்டு வராரு. திருமாவளவனும் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்து மக்கள் கிட்ட ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி பல வருஷமா மக்கள் கிட்ட பரிச்சயமான கட்சிகள் எல்லாமே தேர்தலை நோக்கி அயராது உழைக்கும் போது நேத்து வந்த புதிய கட்சிக்கு எவ்வளவு பொறுப்பும் வேகமும் இருக்கணும். அதனால்தான் தன்னோட முதல் மாநாட்டிலேயே பட்டியை கலப்பணும்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு வராரு விஜயும் அவரது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும். 27ஆம் தேதி பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடக்க போகுது. நாளைக்கும் இல்லை நாளை மறுதினமும் பூமி பூஜை போட்டு வேலையை சிறப்பாக ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி தொண்டர்களுக்கு சில அறிவுரையையும் அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்காரு புசி ஆனந்த். அதாவது 2 வீலரில் வரவங்க ஹெல்மெட் எல்லாம் வரக்கூடாது, முக்கியமாக குடிச்சிட்டு வரக்கூடாது, பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவலர்கள் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும், ரோட்ல சாகசம் பண்றேன்னு கோமாளித்தனங்களை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மாநாட்டுக்கு வர்றவங்க இந்த நெறிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றி ஆகணும்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. குறிப்பா மாநாட்டுக்கு வர்றவங்க எந்த பிரச்சனையிலும் மாட்டி கட்சி பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு தொண்டர்கள் வரப்போற வாகனத்தோட பதிவு எண், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு தலைமை கிட்ட இருந்து வந்ததுல இருந்து பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு ஏகப்பட்ட ஆவணங்கள் குவிந்த வண்ணம் இருக்கான். தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வழக்கறிஞர் பிரிவையும் கட்சி சார்பில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்ப சிறப்பா செயல்பட்டு வராங்க. முதல் மாநாட்டில் நடிகர் விஜயகாந்த் மாதிரி தன்னோட பவரை காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காரு விஜய். அதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் கிட்டத்தட்ட 5000 முதல் 10,000 பேர் வரைக்கும் ஆட்களை கூட்டிட்டு வரணும்னு ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. விஜயோட இந்த ஆர்டரை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கு 50,000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனாலும் 5 இருந்து 6 லட்சம் பேர் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு விஜய். இதுக்காக தான் மாவட்ட வாரியா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பயணிச்சுட்டு வராரு. 38 மாவட்டங்கள் இருந்தும் மாவட்டத்துக்கு 6000 முதல் 10,000 பேர் வரைன்னு பார்த்தா கணக்கு எங்கேயோ போகுதே. ஆனா நடிகர் விஜய் உத்தரவு இப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 5 இருந்து 6 லட்சம் பேர் வந்து அந்த மாநாட்டு வந்து குவியணும். ஆட்களை திரட்டுற வேலையை மட்டும் நீங்க பாருங்க, மற்றபடி மாநாட்டு செலவுகள் எல்லாத்தையும் தலைவர் விஜயே பார்த்து பாருன்னு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பரப்புரை பண்ணிட்டு வந்திருக்காரு புசி ஆனந்த். மாநாட்டுக்காக நன்கொடைகளை வாங்குறது, உள்ளூர் தொழிலதிபர்கள் கிட்ட பணம் கேட்கறது, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர்களுக்கு இன்னொரு உத்தரவையும் போட்டிருக்காங்களாம். இது எவ்வளவு சிறப்பான ஒரு உத்தரவுல சீமான் போன்ற சுயநல அரசியல்வாதிகள் தொண்டர்கள்கிட்டயே பணம் வசூலிச்சுட்டு அந்த காசுல சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு கடைசியில தொண்டர்களையும் அவங்க குடும்பத்தையும் நடுத்தெருவில் நிறுத்துறாங்க. நேத்து வந்தவர் தொண்டர்கள் நலன்ல எவ்வளவு அக்கறையா இருக்கார் பாருங்க. ஆனா சீமான் தொண்டர்களோட உழைப்பை மொத்தமா சுரண்டிட்டு அவங்களோட உழைப்பு மட்டும் இல்லாம பணம், நேரம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள அம்போன்னு விட்டுடுறாரு. நம்மள தலைவனா ஏத்துக்கிட்ட கூட்டம் நல்லா இருக்கணும்னு அவங்க நலத்தையும் அவங்க வாழ்க்கையும் முக்கியம்னு நினைக்கிற விஜய் மாதிரியான அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து சீமான் நிறையவே பாடம் கத்துக்கணும்.